கொள்வான், தன் அடியார்களுக்கு வர விட மாட்டான். புரியுதா? இப்போ நம்ம புள்ள இருக்கு வச்சுங்களேன், 10 சாட்டடி பையனுக்கு சொல்லிவிட்டாங்க, அந்த அடியை நான் வாங்கிக்கிற ஐயா என் பிள்ளைய அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி சாமி தனக்கு எது வந்தாலும் தாய் கொள்வாராம், தன்னை பணிந்த அடியாருக்கு ஒரு துன்பம் வர விட மாட்டாராம். அதான் அதுக்கு பொருள். ஆளாள சுந்தரம் அதுக்கப்புறம் பேரு ஆளாள சுந்தரம். ஆளாளத்தை கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா, ஆளாள கண்ட ஆளாள சுந்தரம். சினிமா பாட்டுல ஆளாள கண்டான்னு சொன்னா சரிதான், அது சினிமா பாட்டுல ஒரு வரியாகி போச்சு. இங்க ஆளாள சுந்தரம்னு பேரு யாருக்கு, அதை கொண்டாந்தவர் ஆளாள சுந்தரம். அவரு வந்து ஆலமுண்ட மிடத்தன். யார்? சிவபெருமான். ஆலமுண்ட மிடத்தன். மிடர்னா கண்டது செய்து கருணை மட்டு பரிகரித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தார் போல் படித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் எந்தாய் கலையாய் கலையாய முதுகுத்தே. கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்து. கண்டது செய்துன்னா என்ன, நம்ம கண்ணால் கண்ட அற்புத செயல்களை செய்தாராம். யார்? சிவபெருமான். கண்டது செய்து கருணை மட்டும் பருகி, ஆமா கருணை 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 மட்டும் பருகி கழித்து, கழித்து மகிழ்ச்சியாக இருந்து மின்று இன்றேனை. இப்பதான் அந்த மேம்பட்ட நிலைக்கு ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேற்படி ஒரு படியா போயிட்டு இருக்குது. இது எத்தனாவது பாட்டு? இப்ப 33வது பாட்டுல ஒரு படி மேல போகுது ஆன்மா. இப்ப கண்டது செய்து கருணை மட்டும் பருகி, அந்த கருணை நீரை கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாராம். கழித்து, இப்ப சாப்பிடும் போது எப்படி அந்த ஆனந்த வெள்ளத்தை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குது. ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்தம் வற்றாது முற்றாது இவ அணிநலமே. இது எங்க இருக்குது பாட்டு? திருக்கோவையார் வந்து திருவாசகத்தை எழுதினார், மணிவாசகத்தை அறிஞர் எழுதினார். பாவை பாடிய வாயார் கோவை பாடி நடராஜ பெருமான் கேட்க அதுல ஒரு பாட்டு தான். ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்தம். அது பாட்டுக்கு முதல் சொல்லு வேற, இதுல இடையில உள்ள சொல்றேன். ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்தம் வற்றாது முற்றாது இவ் அணிநலமே. அந்த அருள் வற்றாதான். ஆமா, முற்றாதுன்னா என்ன, பழமா பழுத்து விழுந்து போகாது. முற்றாதுன்னா இளமையோடயே அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். பழமா பழுத்து விழுந்து போகாது. வயசுல முற்றாது. என்றும் பலனாது முற்றாது. வற்றாதுன்னா அருள்நீர் வற்றாது, அருள்நீர் வற்றாது. அந்த ஆன்மாவுக்கு இளமை என்றும் பதனாது. மார்கண்டையனை போல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மின்றுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை வளர்த்தால் பண்டு தந்தார் போல் பணித்து பண்டு தந்தார் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் எந்தாய் கலையாய் கலையாய முதுகுத்தே. இப்ப இறைவனுக்கு என்ன பண்ணிட்டாராம்? தனக்கு அடிமை ஆகிக்கிட்டாராம். யார? அடியார பணி செய்ய வச்சுக்கிட்டாராம். என்பனி என் கடன் பணி செய்து கிடப்பது, இருப்பதே இல்லை, கிடப்பது. ஆமா, அப்பர் வாக்கு இங்க வந்துடுது. இப்ப என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பது. இப்ப அடுத்த பாட்டு போலாம். 34 புது உறுப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது பேரை விடுதி கண்டாய். இப்ப என்னன்னா, புதுகுறுப்பின்றி நின்று, அதாவது கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய என்னை என் குறிப்பு நீ அறிந்து, எப்படி என் குறிப்பை நீ அறிந்து என் குறிப்பே செய்து நின் குறிப்பில், நின்னுடைய குறிப்பில் என்ன, நீ இப்ப என்ன நினைக்கிற, உன்னுடைய அடிமையாக என்ன ஆக்கி கொண்டார். இப்பதான்
என் குறிப்பை விட்டு இப்போ உன் குறிப்புக்கு என்ன ஆயிடுச்சு கூட்டேன் அப்படி சொல்ற. கண்டது புது புதுப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் உன்னுடைய அடியார் கூட்டத்தில் அப்படி வச்சுக்கலாம். நின் குறிப்பில் அல்லது உன்னுடைய கொள்கையில சைவ கொள்கையில அப்படி வச்சுக்கலாம். விது விது பேனை இப்ப அங்க இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? அடியார் கூட்டத்தில் இருக்கிறோம், அண்ணன் பக்கத்தில் இருக்கிறோம், சைவ கொள்கையில் இருக்கிறோம். விது விது பேனை இப்ப நான் அப்படி இருக்கிற சாமி என்னை விட்டுவிடாது, வேற பக்கம் விட்டுவிடாது, வேற பக்கம் விட்டுவிடாது. விடுதி கண்டாய் விளையாண்டு இனிய மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மலங்கழித்து. வாழைப்பழத்தை தேர்தல் போட்டா எப்படி இருக்கும்? மொந்த வாழைப்பழத்தை தேர்தல் போட்டு கொடுத்தா மூலவியாதி நல்லா போகும். மொந்த வாழைப்பழத்தை தேர்தல் போட்டு ஊற வச்சு மூலவியாதி உள்ளவங்களுக்கு தினம் ஒரு துண்டு எடுத்து கொடுக்கணுமா? இது வைத்தியத்தில் இருக்குது. இது உதாரணம் காட்டுறேன். இங்க என்ன சொல்றாரு? மது போன்று விது பேரை விடுதி கண்டாயிரம் உற்றாத சாமி விரையார்ந்து இனிய என்ன சுவையான இனிய மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து, தேர்தல் போட்ட வாழைப்பழம் மாதிரி என் மனசை கனிவித்து எதிர்வது எப்போது? என்ன அப்படி நீ ஆக்குவது எப்போது? அப்படி என்ன எப்ப ஆக்க போற? எதிர்வது எப்போது? பயில்வி கைலை பரம்பரனே, கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரம்பரனே, பரமேஸ்வரனே, என்னை எப்பப்பா தேர்தல் இருந்த வாழைப்பழமா ஆக்க போற? பயில்விப்பது எப்போது? பயில்விப்பது எதிர்வது எப்போது? முன்னால வந்து என்னை உட்கார வச்சு எனக்கு பயிற்சி கொடுக்குறது எப்ப? பயில்வி கைலை, அதாவது எனக்கு அந்த பயிற்சி எனக்கு கொடுக்கக்கூடிய கைலாயத்தில் பரம்பரனே அப்படி சொல்றாரு சார். படிக்கும் போதே வருஷமா படிச்சோம். இப்ப படிக்கிறீங்க ஒரு நாள்ல இந்த 2026 படிக்கிற ஒரு இதுல இருக்கிற ஒரு தெளிவு இல்ல. பரம்பரனே நின் பட அடியாரோடும் என் படிவு விரும்பரனே விட்டுடைய கந்தாய். இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய பரம்பரனே நின் அடியார், நின் பழ அடியார் சொல்ற, நின் அடியார் சொல்ல, நின் பழ அடியாரோடும் என் படிவு விரும்பரனே. அடியார் கூட்டத்தில் நான் விருப்பப்பட்டு உன் பழ அடியாரோடு இருக்கக்கூடிய நிலை அதான். பரம்பரனே நின் பழ அடியாரோடும் என் படிவு விரும்பரனே விட்டு நிதி கண்டாய். மென்முயற்கரையின் அரும்பர நீர் வைத்து அணிந்தாய். மென்முயற்கரையின் அரும்பர நீர் வைத்து அணிந்தாய். பிறவி ஐவாய் அரவம் பொறும் பெருமான் வினையே மனம் அஞ்சி பொதும் உறவே. இந்த பாட்டு என்ன சொல்றார் சாமி? என் பட அடியார் கூட்டத்திலே இருந்து என் படிவுகளை என்னுடைய செயல்கள் அர்த்தம். என்னுடைய படிவு விரும்புகிறனே, அதாவது உன் பல அடியார் கூட்டத்தில் சேர்ந்து அந்த அடியாரோடு சேர்ந்து செயல்படக்கூடிய நிலையை விரும்புகிறனே. அதுதான் நான் விரும்புறேன். அதனால என்னை விட்டுடாத. அப்ப என்ன சொல்றாரு? மென்முயற்கரையின் அரும்பர மென்முயற்கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய். இதுக்கப்புறம் சொல்றேன். பிறவி ஐவாய் அறவங்கிறாரு. இந்த பிறவி ஐவாய் அறவன்னா என்ன? 5 தலை பாம்புன்னு அர்த்தம். பிறவி ஐவாய் அறவம். பிறவி வந்து 5 தலை பாம்பு மாதிரியா நம்மள அப்பப்ப முழுகிக்கிட்டே இருக்குமா? அதான் சொல்றாரு. பிறவி ஐவாய் அறவம் பொருள், ஐவாய் அறவம் பொருள். பிறவி 5 தலை நாகத்திட்ட மாற்றத்துக்கு சமமா. பொருள் பெருமான் வினையே மனம் அஞ்சி பொதுங்குறவே. நான் வினையே, என் மனசு பயந்து கிடக்குது. மீண்டும் எங்க பிறவிக்கு வந்துடணும்னே என் மனசு பயந்து கிடக்குது சுவாமி. அதனால எனக்கு மீண்டும் பிறப்பு வர வேண்டாம். பொதுங்குருதி போல். பொதுங்குருதினா என்ன? பொங்கி எழக்கூடிய தீ கணிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் திடீர்னு பத்திக்கிட்டே இருக்கும். பொதுங்குருதி போல் புகைந்தெறிய
புலந்தி கருவன் வெதும்புரு வேலை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் குரல் வந்து அதும்பும் கொழுந்தேன் அவிசலை வானத்து அலைசே அறியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணின் அல்லார் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரை சேர் மடந்த திருப்பத புயங்க வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினைதான் வந்து அடர்பனவே அடற்புலனால் நினைப்பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லார் அவர்த்தம் விடவேனை விடுதி கண்டார் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கு அமுதே தொடர்வரியாய் தமியே தனி நீக்கும் தனித்துணையே தமியே தனி நீக்கும் தனித்துணையே தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டார் வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ்முதலே எனக்கு வைப்பில் வைப்பே திரை துணையே பொரே துயராக்க இந்தின்மலையே வளைத்தலை மானன்ன நோக்கிய நோக்கில் மலையில் பட்டு இறைத்து அலைந்தேனை விடுதி கண்டார் வெண்ணதியின் ஒற்றை கரை தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலை தலைவா கைலாயம் என்னும் மலை தலைவா மலையால் மனவாளா என் வாழ்வுகளே முதலை செவ்வாய்ச்சியன் வேட்கை வெந்நீரில் நடிப்பம் மூழ்கி விதவை செய்வேனை விடுதி கண்டார் விடக்கு ஊன் மிடைந்த சிதவை செய் காயம் ஒரே சிவனே முறையோ சிதவை செய்கூன் முனை மங்கை மங்கா என் சிவகதியே கதி அடியேற்கு உன் கழல் தந்து அருளமும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெந்தலை முளையில் பதிவுடை மாலர் பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மது நெடுநீரில் குளித்து ஒலிக்கும் சடை மன்னவனே ஒன்றுமாறு அறியாசிரியே மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னுமானவனே முழுது அயில்வேல் கண்ணியர் என்னும் மூரித்து அடல் முழுகும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின் வெறிமரத்தான். அது என்ன வெறிமலர்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? வெறிமலர்ல மலர்ல போய் வெறிமலர் வெறி முடிச்சு போவா. வெறிமலர்னா வாசமுள்ள மலர்னு அர்த்தம். வெறினா மனம்னு ஒரு சொல்லு தமிழ்ல. படிக்கும் போது நீங்களா நாளைக்கு தப்பா புரிஞ்சு கூடாது சொல்லிட்டு இருப்பத. வெறிமலர் மனம் வீசக்கூடிய மலர் அப்படின்னு. அதாவது முழு அயில்வேல்னா என்ன? அயில்வேல் வேலை போன்ற கண்ணுடைய பெண் அயில்வேல். வேல் போன்ற கூர்மையான கண்களை உடைய அயில்வேல். முருகன் கையில் என்ன கூர்மையான சொல்றாங்க? வேலை ஒப்பிட்டு சொல்றாரு. அயில்வேல் கண்ணியர்கிறாரு. அயில்வேல் கண்ணியர் என்னும் மூடித்தடல் முழுகும் விழுதலையேனை விடுதி கண்டாய் நின் வெறிமலத்தால் தொழுது நின் மனமுடைய வாசனையுடைய அந்த மலர்த்தாலை தொழுது செல்வான் நல் தொழும்பலில் முட்டிடு சொத்து எம்பிரான் பழுது செய்வேனை விடே
நான் குற்றம் செய்யறவன் தான், என்னை விட்டுடாதே உடையா, எனக்கு உரிமையானவனே, உன்னை பாடிக்கொண்டாவது இருப்பேன். முழுதையில் வேல் கண்ணியர் என்னும் மூரித்து அழல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய். நின் எரிமதத்தால் தொழுது செல்வான் நல் தொழும்பரில் கூட்டிடு சொத்தம்பிரான். பழுது செய்வேனை விடே உடையாய், உன்னை பாடுவனே. என்ன குற்றம் உள்ளவனு சொல்லி தூக்கி போட்டாங்கப்பா, என்ன கூட வச்சிக்கப்பா, உன்னை பாடிக்கிட்டாவது பாடித்திலேன் பணியேன். இதெல்லாம் குற்றம், என்னோட குற்றம். உன்னை பாடல, உன்னை பணியல. பாடித்திலேன் பணியேன் மணி நீ ஒலித்தாய்க்கு மற்றும் வீடித்திலேனை விடுதி கண்டாய். வியந்து ஆங்கு அலறியும் தேடித்திலே சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்திலே கிடந்து உள்ளுருகே நின்று உழைத்தனே. தேடுவேங்கிறாரு. பாடுல உன்னை பணியில என்ன பாடல பணியில எங்க வியந்து வியந்து அங்கு அலறி தேடல சிவன் எவ்விடத்தான் அவன் எங்க இருக்கிறான் நான் வந்து எவர் கண்டனர் என்று ஓடிட்டீங்க. சிவன் எங்க இருக்கிறான், அவனை யார் பார்த்தா, போயா சிவனாவது ஒன்றாவது அப்படின்னு ஓடிட்டீங்க. எப்படி இதெல்லாம் தீகாக்காரங்க பொருத்தும். சிவன் எவ்விடத்தான் என்று ஓடிட்டீங்க. கிடந்து உள்ளுருகேன், அதாவது உள்ள உருகி கூட தேடல, உள் உருகேன் நின்று உழைத்தவனே. இதுக்காக முயற்சியே நான் எடுக்கல அப்படிங்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ஆமா, உழைதலை நோக்கிய கொங்கை பலாபழத்து ஒப்பாய். பலாபழத்துல ஈ எப்படி உட்காருமோ அது மாதிரி ஒரு ஆணாகப்பட்டவன் பெண்ணை விரும்புகின்றான். அதுவே இதுதான் பொருள். உழைதல் நோக்கிய கொங்கை பலாபழத்து ஈயின் ஒப்பாய். விழைதல் வேலை விடுதி கண்டாய். விடின் வேலை நஞ்சு மழை தரு கண்டன் குணம் விரி மாநிலன் தேவரியன் பழை தரு மாபரன் என்று என்று அரை கண்களிப்பினையே. எப்படி இதெல்லாம் என்ன சொல்றாரு பாருங்க. விடை தருவேனை விடுதி கண்டாய். அதாவது இந்த உலகத்துல சிற்றின்பம் தான் பெரிதுன்னு கலந்த என்ன விட்டுடாத. எப்படி என்ன விட்டுடாத. இப்ப என்ன சொல்றாரு, விடின் வேலை நஞ்சு உண். வேலை நஞ்சு உண்ண என்ன, அந்த விஷத்தை உண்டு மக்களை காப்பாற்றணும் பேரு. விடின் வேலை நஞ்சு உண் மழை தரு கண்டன். மழை யார் தரா, சிவபெருமான் தராரு. சிவபெருமான் தராரு. அவரை படிச்சது யாரு, எந்த திசைக்கும் காவலர்களை போட்டது யாரு, பெருமான் தான் தலைவர். மழை தரு கண்டன் குணவெளி. நமக்கு இருக்கிற குணம் அவனுக்கு கிடையாது, நமக்கு இருக்கிற முக்குணம். அவன் என் குணத்தான், அது வேற. ஆனா நமக்கு இருக்கிற குணம் மூணு அவனுக்கு கிடையாது. நமக்கு ராசத குணம், இந்த ராசத குணம், தாமச குணம், இந்த குணம்லாம் அவனுக்கு கிடையாதான். இந்த மூன்று குணம் அவனுக்கு கிடையாது. நம்மளுக்கு தான் மாறி மாறி வரும் இந்த மூன்று குணமும். அவன் என் குணத்தான், அது வேற. மழைதல் கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழைதரு மாபரன் என்று என்று அலைவன் வழி வினையை. அதாவது சாதாரண மனிதன் அவன் கிடையாது. சாதாரண மூன்று குணங்களும் அவனுக்கு கிடையாது. அவன் மாபரன். மாபரன் என்ன, பெரிய பரமேஸ்வரன். ஆகையினால இதெல்லாம் நாம சொல்லிட்டு கிடப்போம். அரைவன் படிப்பினையே. அரைதல் என்ன, சொல்லுதல். பறைதல் அரைதல் சொல்லுதல். நாம சொல்லிட்டு இருப்போம் அவன் சாதாரணமானவன். அவன் சாதாரணமான நம்மளை மாதிரி உண்குண உடையவன் கிடையாது. அவன் நம்மை போன்ற சாதாரண மாநிலன் கிடையாது. அதெல்லாம் சொல்றார். அவன் வந்து மேலானவன், அதான் மாபரன். மாபரன் என்ன, பெரியவன், இறைவன். பழிப்பில் பாதபடந்தொழும்பு எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய். வெண்மணி பலிலம் கொடித்து மந்தாகினி
பொருந்தும் பந்தம் பெருமை தடிக்கிளை நீரில் பிறைக்கலம் சேர்த்தருதாரவனே. இந்த பாட்டு கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும், அப்புறம் சிந்திக்கணும். தாரகை போலும் தலை தலை மாலை, தாரகை போலும் தலை தலை மாலை தழலர பூண்டு வீர என் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை ஆரடியார் என்னின் உத்தர கோசமங்கைக்கு அகர்ச்சின் சீரடியார் அடியார் என்று என்னை சிரிப்பிப்பதே. தாரகை போலும் தலை மாலை பூண்டு, தலைமாலை அணிந்திருக்கக்கூடிய சாமியார், தலைக்கு தலையாலே பரிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கழிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அந்த பாட்டு நாம வந்து இதை படிக்கும் போது தாரகை போலும் தலை தலைமாலை தழலர பூண்டு வீரையும் தன்னை விடுதி கண்டாய். அப்படிப்பட்ட தலைவாரை தலைக்கு தலைவாரை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானே, வீரச் செயல் புரிந்தவனே, என்னை விட்டு விடாது. எப்படி சாமி அப்படி தூக்கி பேசுறார். சாமி, நீ தலைக்கு தலைவாரை அணிந்தவன், வீரம் உள்ளவன், யாரையே தோல் உரித்தவன், அப்படிப்பட்ட நீ என் தன்னை விட்டு விடாது, என்னை விட்டுடாத, விட்டுடுதி கண்டா, என்னை விட்டுடாத. விடில் நீ என்னை விட்டுட்டா, விடில் என்னை யார் மிக்கார், யார் என்னை காப்பாற்றுவார்? விடில் என்னை மிக்கார், விடில் என்னை மிக்கார் யார் அடியான் என்று யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் உத்தர கோசமங்கைக்கு அரசன் சீர் அடியார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லி உன்னை சிரிக்க வைப்பேன். என்ன நீ விட்டுட்டீனா? ஆமா, நான் வந்து யார் அடியான்னு கேட்டேன். ஆமா, இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நான் அடிமை சொல்லுவேன். அப்ப ஊரார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உனக்குதான் உன்னை பார்த்தா சிரிப்பாங்க, என்னப்பா சிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. என்ன ஒரு கருத்து எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? உத்தர கோசம் அங்கைக்கு அரசின் சீர் அடியான் என்று அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே. அப்படி இல்ல, நான் வந்து செய்யற செயல் தப்பா இருந்தா இவன் சிவன் அடியாதான் அப்படின்னு உன் பேர் தானே கேட்டு போவோம். அப்படின்னா என்ன விட்டுட்டு போ, விடில் விட்டுட்டீனா அப்ப உன் பேர் தான் நான் சொல்லுவேன். விட மாட்டேன், விட்டீனா விட்டுட்டா நான் உன் பேர் தான் சொல்லுவேன். விட மாட்டீங்க. எப்படி வரைக்கிறாரு, எப்படி பிளாக்மெயில் இல்ல, அது வர குற்றம் உன் மேல வந்துடும் சாமி, என் மேல வர குற்றம் உனக்கு வந்துடும் சாமி. நாம எப்படி சொல்றது? தப்பே செஞ்சா நீ மன்னிச்சுக்கன்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றாரு. அதான் அப்புறம் அடுத்த பாட்டு சொல்றாரு. சிரிப்பிப்பின் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன், சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன், என்னை விடுதி கண்டாய் இடின் வெண்கரியின் உரிப்பிச்சன் தோருடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் உடுகாற்று இடிப்பிச்சன் என்னையும் நானுடை பிச்சன் என்று இயேசுவனே. எப்படி சொல்றாரு கவனிப்பா. சாமி சாமி தான் கும்பிட்டுருக்கிறேன், இங்க நிறுத்தி கும்பிட்டுருக்கிறேன். என்ன சொல்றாரு? சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை கொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். அதாவது உன்னை சிரிக்க வைப்பேன், சீரும் கோபம் வந்ததுன்னா பிழைப்பை என் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பேன். அதாவது தொழுகு நான் உன்னதான் தொழுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விரித்து சொல்லுவேன். ஆமா, உன்னை தான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், நான் உன் அடியான் என்று விரிவா சொல்லுவேன். போய் ஊர்ல எல்லாத்தையும் சொல்லுவேன், உன்னுடைய அடியான் என்று விரிவாக சொல்லுவேன். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். நான் தொழுவது சிவபெருமானதான், நான் வணங்குவது சிவபெருமானதான் அப்படின்னு விரிச்சு சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவேன். அதனால என்ன கைவிட்டாரு.
விட்டுறாங்க. எப்படி? அதனால இந்த கை விட்டுறாங்க அப்படிதான் சொல்றேன். விடின் அப்படி விட்டுட்டீங்கன்னா எங்களின் பிச்சன் தோல் உடை பிச்சன் எப்படி நஞ்சு ஊன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆறுடை பிச்சன் என்று இயேசுவே என்னை விட்டுட்டா இப்படிலாம் சொல்லி உன்னை திட்டுவேன். என்ன விட்டுறாங்க சிவஜீவா கெஞ்சுறாரு சில இடத்துல இப்படி சொல்றாரு. பாட்டுக்கு அந்தாண்டது இந்த புலங்கனை பத்தி 5 புலனை பத்தியே பாடிக்கிட்டு அதுக்கு இந்தாண்ட 33க்கு மேல வந்தது பூரா இப்படிதான். இந்த பாட்டு எத்தனை தடவை படிச்சாலும் மனசு சந்தோஷமா சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை கொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடில் எங்களின் முடிப்பிச்சன் தோருடை பிச்சன் நஞ்சூர் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆறுடை பிச்சன் என்று இயேசுவே. இதெல்லாம் செய்த அந்த பிச்சன் தான் என்னையும் ஆளாக ஆட்கொண்ட பிச்சன் சொல்லுவேன். இதையெல்லாம் செஞ்சா இல்லையா அவன் தான் என்னையும் ஆட்கொண்ட பிச்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இயேசுவினே ஏசினும் இப்ப அப்படியே சொல்றாரு பாருங்க. ஏசினும் யார் உன்னை ஏத்தினும் என் விலைக்கே குறைந்து சர்வேனை விடுதி கண்டாய். நான் உன்னை திட்டினாலும் நான் உன்னை ஏற்றினாலும் சரணாகதி அடைஞ்சாலும் என்னுடைய பிழைக்கு என் பிழைக்கே குறைந்து நான் உன்னை திட்டினாலும் சரி வணங்கினாலும் சரி நான் செய்யற பிழைக்கெல்லாம் சுவாமி நீதான் என்ன குழைந்து வேசருவேன் ஏசினும் யார் உன்னை ஏற்றினும் என்ன என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டார். குற்றத்திலேயே கிடந்து சுத்தி கொண்டிருக்கிற என்னை விட்டு விடாதே. உன்னை ஏற்றினாலும் விட்டுடாத, உன்னை திட்டினாலும் விட்டுடாத. திட்டாதேன்னு கோபத்தில் விட்டுறாத. உன்னை வணங்கும் போது ஏதாவது குற்றம் ஏற்பட்டு போச்சு நீ வணங்குறது சரியில்லைன்னு விட்டுடாது. இப்படிதான் அது பொருள். திட்டினாலும் விட்டுடாத, தப்பா வணங்கிட்டாலும் என்ன விட்டுடாது. அதெல்லாம் நீ தான் சரி பண்ணணும். வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய். இங்க அப்படியே தூக்குறாரு பாருங்க சாமிய. செம்பவள வெற்பின் செம்பவள வெற்புனா எங்க இருக்குது? வெற்புனா மலை, கைலாய மலை. செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆறுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆளமுண்டாய் அவது உன்ன கடையவனே. இந்த உயிரிழக்கெல்லாம் இறங்கி அந்த திருப்பார்கடலே பொங்கி எழுந்த ஆழகால விடத்தை உண்டு இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றி ஆண்டாய் காய்ச்சின ஆழம் உண்டாய் அமுது உன்ன கடையவனே. நீ அமுதுக்கு ஆசைப்படல, இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக அந்த விஷத்தை உண்டு அதை உள் வைத்து சிற்றுயிர் எல்லாம் ஒரு பிழைக்க வேண்டும் என்பதற்காக அருள் செய்தாய். கருணா கடையவனே கடையவனே அமுதுண்ண கடையவனே கடையவனே. அதாவது அமுதுண்ண கடையவனே. கடையவனா கடைசியாண்டு இல்லை, அதை விரும்ப மாட்டேன். அததான் மக்களை காப்பாற்றுறதுக்காக விஷத்தை உண்டிய தவிர அமுது இருக்குது அதை நீ சாப்பிடல. அப்படி சொல்றாரு. அமுதுண்ண கடையவன் காய்ச்சின ஆளம் உண்ட அதை சாப்பிட்டேன். ஆனா இதை நீ வேணான்ட்ட, இது உனக்கு பிடிக்கல வேண்டான்ட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள். மணி என்ன 10 மணி இருக்குமா? நீங்க பூசையை பாருங்க. மணிதான் நான் பார்த்தேன். நிறைவா இன்னைக்கு ஒரு நிறைவா இருக்குது. திருவாசகம் படிச்சது இன்னைக்கு நிறைவு. ஒரு பென்சில் இருந்துச்சுன்னா நீங்க சொன்னதுக்கு எல்லாம் அப்படி அப்படியே மேல அர்த்தம் எழுதிருக்கலாம். ஒண்ணும் வேணாம். படிக்கும் போதே வந்து பள்ளிக்கூடத்துல கூட புள்ளி வைப்போம், வீட்டுக்கு கூட பார்க்க மாட்டோம்.